காட்டுல ஒரு நரியும் குட்டி யானையும் நடந்து போகும்போது அப்ப புதக்குழியில ஒரு மான் மாட்டி சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. அப்ப அந்த குட்டி யானையும் பாவும் அந்த மானு வா நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த புதக்குழியில மாட்டிட்டு இருக்கோம், அந்த மானை நம்ம காப்பாத்துவோம் அப்படின்னு நரிக்கிட்ட சொல்லுது. இதை கேட்ட அந்த நரியும் வேணாப்பா சாமி, ஏன் அந்த மானை நான் காப்பாத்த போய் நான் புதக்குழியில மாட்டிக்கிறதுக்கா? வேண்டவே வேண்டாம், எனக்கு நேரம் ஆயிடுச்சு, எங்க அப்பா அம்மா என்ன தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புது. அந்த யானை குட்டியும் புதக்குழியில மாட்டிட்டு இருந்த மானுக்கு எப்படியோ உதவி செஞ்சு ஒரு வழியா அந்த மானை காப்பாத்திருது. அதுக்கு அந்த மானும் யானை குட்டி கிட்ட நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி, எப்பயுமே இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுது. ஒரு நாள் குட்டி யானையும் கரடியும் பேசிட்டு இருக்கப்ப அப்போ ஒரு கரடி வந்து குட்டி யானை கிட்ட எப்படி இருக்க, சாப்பிட்டியா அப்படின்னு ரொம்ப அன்பா பேசுது. இன்னொரு நாள் முயல் வந்து அந்த யானை குட்டி கிட்ட ரொம்ப பாசமா அன்பா பேசுது. இப்படி காட்டுல இருக்க எல்லா விலங்குகளும் அந்த குட்டி யானை கிட்ட அன்பாவும் பாசமாவும் பேசுறத பார்த்துட்டு நரி ரொம்பவே சோகமாயிடுது. அப்ப அந்த நரி யானை குட்டி கிட்ட போயிட்டு எப்படி உன்கிட்ட எல்லாரும் அன்பாவும் பாசமாவும் பேசுறாங்க, ஆனா என்கிட்ட யாருமே பழக மாட்டேன்றாங்க, நான் மட்டும் தனியா தான் இருக்கேன் அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த யானை குட்டியும் நம்ம சுயநலமா யோசிக்கிறதுனால என்னைக்கும் அன்பான உறவுகளை சம்பாதிக்க முடியாது, மற்றவங்க கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு உதவி பண்றதுனாலையும் அன்பு காட்டி பேசுறதுனாலையும் மட்டும்தான் நம்மளால பல அன்பான உறவுகளை சம்பாதிக்க முடியுன்றதை நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லுது. இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க.